பங்குனி உத்திரம் நாளில் விரதம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சரியா பண்ணினா வாழ்க்கையே மாறும். பங்குனி உத்திரம் விரதம் திருமண தடைகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை மற்றும் செல்வம் பெருக முருகன், சிவன், பார்வதி மற்றும் தெய்வானையை வேண்டியிருக்கும் மிகச் சிறப்பான விரதமாகும். அதிகாலையில் நீராடி வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படத்திற்கு பூக்களால் அலங்கரித்து பழங்கள், பால்குடம் அல்லது பஞ்சாமிர்தம் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். விரத முறை பங்குனி உத்திரம் காலை அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான உடைகளை அணிந்து பூஜை அறையில் முருகன் அல்லது சிவன், பார்வதி படத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். கந்த சஷ்டி கவசம் அல்லது முருகன் மந்திரங்களை பாராயணம் செய்யலாம். உணவு முழு விரதம் இருப்பது சிறந்தது. முடியாதவர்கள் பால், பழங்கள் அல்லது நீர் ஆகாரம் அருந்தி மாலை வரை விரதம் இருக்கலாம். மாலை 6 முதல் 8 மணிக்குள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்குச் சென்று முருகப்பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்க வேண்டும். நிறைவு கோயிலில் தரிசனம் செய்த பின்னரோ அல்லது வீட்டில் சிறப்பு வழிபாட்டை முடித்த பின்னரோ விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ரகசியம் மற்றும் சிறப்பம்சங்கள். திருமண விரதம் இது தெய்வ திருமணங்கள் நடந்த நாள். எனவே திருமண தடை உள்ளவர்கள் இன்றும் விரதம் இருந்தால் சிறப்பான வரன் அமையும். மாங்கல்ய பலம். சுமங்கலி பெண்கள் இந்நாளில் விரதம் இருந்தால் கணவரின் ஆயுள் நீடித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். உள்ள தூய்மை. கோபம், பொய் பேசுதல் தவிர்க்கப்பட வேண்டும். அனைவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும். தானம். இந்த நாளில் ஏழைகளுக்கு உணவோ உடையோ தானம் செய்வது புண்ணியத்தை அதிகரிக்கும்.